ஓணம் வரப்போது இந்த ஸ்பெஷலான எரிசேரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பரங்கிக்காய் வச்சு எப்போவும் சாம்பார் மட்டும் வச்சிட்ருக்கீங்க. நான் இந்த எரிசேரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சாதத்தோடு சூடாக போட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வெறும் அப்பளம் மட்டுமே போதும், அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் மஞ்சள் பூசணிக்காவை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் அரை முடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பூண்டு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு மிளகாய், இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வெந்த பரங்கிக்காவை இந்த மாதிரி மத்து வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க, ரொம்ப மசிச்சிட வேண்டாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வேக வச்ச தட்டைப்பயிரும் சேர்த்துருக்கேன், இது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. வரமிளகாவும் போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு 1/4 மூடி தேங்காவை இதோடு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். இந்த வறுத்த தேங்காவையும் இதோடய சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான எரிசேரி ரெசிபி ரெடி. ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.